மட்டன் 65க்கு முள் இல்லாத கறியாக எடுத்துருக்கிறேன் 3/4 கிலோ அளவுக்கு. நான் 65 ஊற வைக்காமல் நான் உடனே செய்ய போகிறேன். அதுக்காக நான் குக்கரில் போட்டு முதல்ல ஒரு விசில் ஊட்டி எடுத்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை அப்படியே தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் தேவையான உப்பை சேர்த்து நம்ம முதல்ல விசில் விட்டுடலாம், மூடி விட்டு. இது நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு எதுக்கு வேணாலும் மட்டன் 65 வச்சு சாப்பிட்லாம். அதிகம் சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சுக்கிட்டிங்கன்னா வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு மசாலாலாம் நம்ம போட்டு வேக வச்சதால கறி டேஸ்டியாக இருக்கும். சின்னதாக வெட்டிட்டேன். இப்போ நான் முதல்ல கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் 65 மசாலா, அது 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது 1 டீஸ்பூனே எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து கலர் பவுட்ரு. இது வந்து பெப்பர் 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக, அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்க்குறேன். இது மைதா மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடல மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன். நல்லா பொறன்னு இருக்கும், எண்ணெய் உரியாமல் இருக்கும், அதுக்காக தான். இது வந்து சோள மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது அரிசி மாவு, கடல மாவு, மைதா மாவு, இந்த சில்லி ஃப்ளாக்ஸு, மசாலா தூள் இருக்குங்கள, அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் பீஃப் எடுத்து செய்யலாம். பீஃப் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து மட்டனில் செய்கிறேன். உங்களுக்கு பீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் பீஃப்லேயே செய்யுங்க, மட்டனில் செய்யணும் தான் அவசியம் கிடையாது. இப்போது தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பரட்டுறதுக்கு தான். லெமன் ஜூஸும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுலேயே லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்க்குறேன். ஏன்னா கறியில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உதிராமல் எண்ணெயில் இறங்காமல் இருக்கும். நான் ப்ரெட்டு தூள் வந்து 1 ஸ்பூன் போட போகிறேன். இது தனியாக நல்லா பெரட்டியாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்க்க போகிறேன். சூட வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஊற வச்சு செய்கிறதும் விட இந்த மாதிரி இன்செக்டாக செய்கிறது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதான் மசாலாவுக்கு தான் டேஸ்ட்டாக வேக வச்சுட்டேன்ல, அதனால் எந்த ஒரு டேஸ்ட்டும் குறையாது, நல்லா சூப்பராக இருக்கும். வெந்த கறின்றதால உங்களுக்கு டைம் சூப்பராக சேவ் ஆகிடும். சட்டுன்னு எடுத்துடலாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. 1/2 ஹவரில் பாருங்கள் மட்டன் 65 எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சிக்கு செய்யணுண்டா இந்த மாதிரி நீங்கள் பீஃப் வாங்கி செய்யலாம், மட்டன் வாங்கி செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதே ரொம்ப நேரத்துக்கு நம்ம கேஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம் வேலையை. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இன்னொரு தடவை போடலாம். பொரிச்சு எடுத்துட்டேன். உடனே செஞ்சது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். புட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புட்டுக்கிட்டு வருது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க.